ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் சிக்னிஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பணத்த வந்து அதிக லாபகரமான முறையில சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பணத்த எப்படி எந்த முறையில சேமிக்கிறது நல்லது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பணம் தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் சேவ் பண்ணுங்க, காசு சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறனால பணம் தான் வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறதுக்கு பணம் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி முறையில் பார்க்கும்போது நம்ம பணத்தை வந்து கண்டிப்பாக வந்து சேமிக்கணும். இந்த சேமிப்பு முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 முறைகளில் வந்து நம்ம சேமிக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தற்போதைய வாழ்க்கைக்கு நம்ம சேமிக்கணும். அதாவது தற்போதைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மனுஷனா பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சாப்பிடணும், தூங்கணும், தங்குறதுக்கு இடம் வேணும், கட்டிக்கிறதுக்கு துணிமணி வேணும். ஸோ நம்மளோட ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட்றது, தூங்குறது, திங்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பான ஒரு அமௌண்ட்டு வந்து நமக்கு வேணும். நடுத்தரம் அல்லது மகிழ்ச்சியா வாழ்றதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். அதாவது ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வசதியா வாழ்றதுக்காக ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கணும். ஒரு காரா இருக்கலாம், ஒரு கார் கூட வேணாம், ஒரு பைக்கா இருக்கலாம், இல்லை ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது ஒரு நடுத்தர மக்களோட ஒரு சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா? அதை வந்து நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். இன்னொரு எதிர்கால வாழ்க்கை நம்ம குழந்தைங்களோட படிப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம வயதான காலங்களில் நமக்கு ஒரு சேஃப்டிக்கான ஒரு விஷயங்களா இருக்கலாம். ஸோ எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வீடோ எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேமிக்கக்கூடிய தொகையை வந்து நம்ம வெறுமனே பணமாவோ நகையாவோ சேமிக்காம இந்த மாதிரி எல்லா விதங்களிலும் பயன்படுற மாதிரி பிரித்து வந்து சேமிக்க வந்து நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பணமாக வந்து சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே சேம் ஆர்டி, நார்மல் ஒரு சேவிங் அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்டுங்கிறப்ப எப்பயுமே நம்ம போய் நகையை அடமானம் வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பணம் வந்து நம்ம கையில் இருக்கணும். ஒரு ஆர்டி போடலாம், இல்லை ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீமாக இருக்கலாம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 9 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித ஸ்கீம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணமாக வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கோல்டு சீட் ஆர் கோல்டு காயின், இல்லை ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். கோல்டு சீட் அப்படிங்கிறப்ப நமக்கு எதிர்காலத்துக்குல வந்து நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஜுவல்லாக சேமித்து வைக்கலாம். இல்லை நம்ம ஃப்யூச்சரில் அது விற்கிற மாதிரி இருந்தால் கோல்டு காயின்ஸாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து எந்தவித வேஸ்டேஜும் இல்லாமல் நம்ம நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை கோல்டு சீட்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம ஃப்யூச்சருக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கலாம். ஒரு அவசர தேவைகளில் அதை நம்ம வந்து அடமானம் வச்சு நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு எல்ஐசி ஸ்கீம். நம்ம ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்ஐசி போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க ஒரு 10-12 வயசு இருக்கும்போது ஒரு பல்கான ஒரு 4 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும்போது அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு பயன்படுத்தலாம். இல்லை அவங்களோட திருமணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு எல்ஐசி ஸ்கீம் போட்டுக்கிறது நல்லது. அடுத்தது வந்து பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பேங்க்கில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஸ்கீமில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணமாக வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு அர்ஜென்ட் தேவைக்கு எல்லா டைம்லேயும் போய் நகை அடமானம் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம பேங்க்லேயே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லக்பதி ஸ்கீமு, அதாவது நிறைய பேங்க்ஸில் வந்து இருக்குது. இந்தியன் பேங்க்கில் நிறைய பேங்க்கில் இருக்குது. அது வந்து சேம் ஆர்டி ப்ராசஸ் தான். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட கிடைக்கிது. ஒரு ரூ. 1400 நம்ம போடுறோம் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 60 மாதத்தில் நமக்கு ஒரு ரூ. 1,11,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு இது இருக்குது. இது ஆர்டிங்கில் அது ஒன்றுக்கு குறைவாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ் வைஸில் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கிது. வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ வந்து நான் வேணால் தெளிவாக நான் வந்து போடுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பு அப்படின்னா நம்ம வந்து என்னதான் மளிகை ஜாமான் கரெக்டாக நம்ம வாங்கினாலும் ஒரு சின்ன சின்ன தேவைகள் ஏற்படும் போது நம்ம கடைகளில் போய் வாங்கிட்டு வருவோம். அப்படி கிடைக்கக்கூடிய சில்லறைகளை நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் ஒரு உண்டியலில் சேமித்து வச்சு ஒரு சின்ன சின்ன ஒரு கிச்சன் தேவைப்படுற பொருட்கள் கூட நம்ம வந்து சேமித்து வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து சேமித்து வாங்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம். நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் அது கற்றுக் கொடுக்குறது
குடுக்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் வாங்கணும்னு நெனைச்சாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு வீடியோ மோகம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து யூடியூப்ஸ் பார்த்துட்டு தேவையில்லாத திங்ஸ் நெறையா ஆ கண்டது கிடையாதுன்னு வாங்குவோம். அந்த பேக்கிங் பண்றோம். அது இதுன்னு நெறைய வாங்குவோம். ஸோ அந்த மாரி டைம்லலாம் வந்து சேமிச்சு தான் நம்ம வாங்கணும். இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போக்கூடாது அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நெறைய தேவையில்லாத செலவுகள கூட நம்மளால குறைக்க முடியும். ஸோ அதன் மூலியமா கூட நெறைய நம்ம வந்து சேமிக்கலாம். ஸோ இந்த மாரி உண்டியல் சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு சேமிச்சு வாங்கி பாருங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரையும் பண்ணலைன்னா கூட பண்ணி பாருங்க. அது மாரி வாங்கும்போது நமக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த விஷயம் வந்து சின்னதா இருந்தாலும் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீட்டு ஸ்கீம். இந்த நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஏல சீட்டு, குலுக்கல் சீட்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாரி பணத்த வந்து மாற்று வழிகள்ல வந்து சேமிக்க பழகணும். ஏன் இப்படி சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சேமிக்கும்போது ஒரு குறுகிய டைம்ல நமக்கு அதிக லாபம் கிடைக்கிறதா இருக்கும். அதே சமயத்தில நம்ம அவசர தேவையில எப்பயுமே வந்து கோல்டே நம்ம போய் வைக்க முடியாது. ஸோ கோல்டு வச்சாலுமே அதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நமக்கு கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாம, ஒரு அர்ஜென்ட் தேவைக்கு நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் வச்சிருந்தாலும், நம்ம அவசர தேவைக்கு அது பயன்படல அப்படின்னா, அது நமக்கு சேமிச்சும் நமக்கு பயன் இல்ல. ஸோ இந்த மாரி நம்மளோட தேவைகள அறிஞ்சு எப்பல்லாம் வந்து எப்படியெல்லாம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு சேமிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சிக்னிசா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.